श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவம், அதில் ரொம்ப அழகா ஸ்லோகம் 2 அந்த ஸ்தோத்திரத்தையே என்டையர் வரதராஜஸ்தவமே துவயமந்திர அனுசந்தானம் அப்படின்னு பெரியோர்கள் நிர்வகித்து அனுபவிக்கிறார்கள். ஸ்லோகம் 2 ஸ்ரீமத் சப்த பொருளையும், ஸ்லோகம் 3-10 வரைக்கும் நார சப்த பொருளையும், ஸ்லோகம் 11-20 வரைக்கும் பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றியும் அந்த அனுபவத்தையும் வைபவத்தையும், 21-62 வரைக்கும் பெருமாளுடைய திவ்ய அவயவ அழகு அனுபவத்தை, அவருடைய சௌந்தரியத்தை, அங்க லாவண்யங்களை அனுபவித்தார் சுவாமி. ஸ்லோகம் 63 பெருமாள் தன்னது எல்லாமே பக்தர்களுக்கு பாகவதர்களுக்குன்னு வைத்துள்ளான் எல்லாமே என்று தெரிவித்தார். 64 அவதார அனுபவம், 64 அதுலேயும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கிறார். 64 நீ இந்த உனக்கு கிடைக்காதது கிடைப்பதற்கு சிரமப்பட்டு வேண்டி பெற வேண்டியதுன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே உன் சங்கல்பத்தினாலேயே உனக்கு பெறக்கூடுமே. அப்போ ஏன் அவதாரங்கள்? உனக்கு இனியவர்களான பாகவதர்களை, உன் பிரிவை பொறுக்க முடியாமல் தவிக்கும் அவர்களை மகிழ்விப்பதற்காகத்தான் நீ அவதாரம் எடுத்தாயோ? அதுக்கு நடுவில் ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி பாகவத விரோதிகளை தீர்க்கவே இந்த அவதாரம் எடுக்கிறாய் என்று தெரிவித்தார். மெயினா பாகவதோத்தமர்கள் அனுபவிப்பதற்காக நீ அவதாரம் எடுக்கிறாய், நடுவில் விரோதிகள் அசுரர்களை கொள்கிறாய். அது 64வது ஸ்லோகத்திலையும். 65வது ஸ்லோகத்தில் ஆசையின் அணு அளவு கூட ஒருத்தனுக்கு ஆசைன்னு வந்துடுத்துன்னா அவன் அறிவை அழிச்சிடும், பகுத்தறிவை அழிக்கும். அது கொஞ்சம் அணு அளவு இருந்தா கூட, அதுவே நிறைய இருந்ததுன்னா அவ்வளோதான், கேட்கவே வேண்டாம். அப்படி இருக்கும்போது நீ எங்களை மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து அர்ஜுனன் போன்றவர்களிடத்திலும் காட்டிய பாசம் உன்னை என்னவெல்லாம் பண்ண தூண்டிட்டு பாரு. தேர் ஊட்டி அவனுக்கு தேர் ஓட்டி காலில் தூதனாய் நடந்து, எதுக்கு? எல்லாம் அந்த பக்தர்களுக்காக. உன்னுடைய அவ்வளவு அர்ஜுனன், அக்ரூரர், விதுரர், மாலாக்காரர் எல்லாரையும் நண்பர்னு ஏற்று அவர்களுடன் ஒரு முறையே பார்க்காமல் நீர்மையுடன் கலந்து, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி இன்னருள் சுரந்து என்ற திருமங்கை ஆழ்வார். அது மாதிரி ஒரு வேடனா இருக்கட்டும், இல்லை ஒரு குரங்கா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், பட்சியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு பாகுபாடு ஒன்றுமே இல்லாமல், முறை பார்க்காமல் நீர்மையுடன் கலந்து, சௌலபிய சௌசீல்யத்துடன் கலந்து அவர்களுடன் உறவு சொல்லிக்கொண்டு சமமாக பழகி நிற்பதற்காக இந்த மட்டமான உலகில் பிறந்தாயே, என்ன ஒரு அறிவு கேடு உனக்கு அந்தோ அப்படின்னு அனுபவித்து வயிறு பிடிக்கிறார் போன ஸ்லோகத்தில். இப்போ 66வது ஸ்லோகம். இப்போ சம்ஸ்லேஷே பஜதாம் த்வரா பரவசஹ காலேன சம்சோத்யதான் ஆனீயத் ஸ்வபதே ஸ்வசங்கமகிருதம் சோடும் விலம்பம் பத அக்ஷாம்யன் ஷமிணாம் வரோ வரத சன்னத்ராவதீர்னோ பவேஹே கிம் நாம त्वमसंश्रितेषु वितरन्
வேஷம் விரணீஷேத்து தான். வரதா, இப்படி அவதாரம் எடுத்து ஆஸ்ரிதர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு பரமபதம் தந்து விடுகிறாய், மோட்சம் தருகிறாய் என்பது இருக்கட்டும். அனாஸ்ரிதர்களுக்கும் உன்னை ஆசிரியிக்காதவர்களுக்கும் உன் திவ்யமங்கள விக்கிரக அனுபவத்தை கொடுக்கிறாயே, கடைசியில் அவர்களுக்கு நற்கதியை தந்தருள்கிறாயே, இதை பற்றி என்ன சொல்றது? பேரருளாளனே, நீ உனது கல்யாண குணங்களில் ஒன்றான சௌஷீல்யம் மாத்திரமில்லை, உனது கருணையும் இப்படித்தான், எல்லையே இல்லாதது, எல்லாருக்கும் ஹிதம் பண்ணக்கூடியது, நல்லது பண்ணக்கூடியது. நீதான் குறை பொறுப்பவர்களில், குறையே கண்டு கொள்ளாதவர்களில் மிகச் சிறந்தவன் என்று தோன்றுகிறது. இதிலிருந்து பக்தர்கள் உன்னை கண்டு உன்னுடன் கலந்து பரிமாற முடியாது, கஷ்டப்பட்டு உன்னோட கலக்க முடியலையே என்று ஆவி துடிக்கும்படி இருப்பதை பார்த்து கண்டு அவர்கள் சந்தோஷிக்கும்படியாக, உகக்கும்படியாக, ஆனந்திக்கும்படியாக அவர்களோடு நடுவிலே பிறந்து அவர்கள் இட்ட வழக்காய் இருந்து, அவர்கள் எங்க சொல்றாலோ அங்க போய் மாடு மேய்க்க சொன்னா மாடு மேய்ச்சு, இப்படி அவர்களோடையே இருந்து அவர்கள் சொன்னபடி இருந்து அவர்கள் உன்னை ஆசிரியிக்கும்படி அவர்களை பண்ணி, அதன் பலனாக விரைவிலேயே அவர்களுக்கு எல்லாவற்றையும் விட உயர்ந்ததான உத்தம புருஷார்த்தமான உன் திவ்ய தாமமான ஸ்ரீவைகுண்டத்தையே தந்து விடுகிறாயே. இதோடு நின்றால் அது சாதாரணமான எல்லைகள் உள்ள கருணை அப்படின்னு சொல்லலாம். நல்ல கருணை, நிறைய கருணை அப்படின்னு சொல்லலாம். அதை விட என்னன்னா, அனாஸ்ரிதர்களான, உனக்கு விரோதிகளான அவர்களுக்கு கூட நீ அவதரித்துள்ள காலத்தில் அவர்களும் உன்னோடு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் விரோதிகளாக இருந்தார்கள். அவர்கள் உன்னோடு பார்த்து உன்னோடு பேசி, துரியோதனாதிகள், கர்ணன், சகுனி இவாளெல்லாம் உன்னோடு பார்த்து உன்னோடு பேசி விரோதியாக இருந்தாலும் உன்னோடு பழகியதால் அது அவர்களுக்கு பெரும் புண்ணியமாய் போய்விட்டது. உன்னுடைய பார்வை பட்டு விட்டது, உன்னுடன் சம்ஸ்லேஷமாகித்து. காலப்போக்கில் அவர்களுக்கு மரணம் ஏற்படும் போது அவர்களுக்கும் கூட சத்கதியை தந்து விடுகிறாயே நீ. விரோதிகள் என்று இருந்தாலும் ஆஸ்ரிதர்கள் மட்டுமல்லாமல் அனாஸ்ரிதர்கள் பாலும் அவர்களும் உனது சொத்துக்கள் என்பதால் நீ காக்க வேண்டிய பொருள் என்று அந்த கடமை உண்டென்று காட்டும் கருணையாது என்னவென்று சொல்வது இது? புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றன்றியே நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே நம்மாழ்வார் சொன்னார். ராமன் புல் முதலாக எல்லாவற்றையும் அயோத்தியிலேருந்து கொண்டு போனான் தன்னுடைய லோகத்துக்குன்னு. அது அவர்கள் விரோதிகள்ல. ஆனா ராமன் கூட இருந்தா அவர் திருவடி பட்டது. அவன் ராமன் இருந்த காலத்துல அயோத்தியில இருந்தான்ற ஒரே இதுதான். அப்படி அவ்வளவு ஆச்சரியமா பேரருளானே, பொறுத்தருள்பவர்களுள் மிகச் சிறந்தவனே, பக்தர்களிடத்தில் அவர்களுடன் கலந்து உறவாடுவதில் அதிக துவரையுடன் அதிக ஈடுபாடுடன் செயல்பட்டு காலக்கிரமத்தில் அவர்களை திருத்தி தன்னுடைய ஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுடன் சேர்வதில் கால தாமசம் ஏற்பட்டால் பொறுக்க முடியாமல் அதற்காகவே இங்கே பிறக்கிறாயோ? அது இருக்கட்டும், உன்னை அணுகாதவர்களுக்கும் என்ன செய்கிறாய்? கம்சன், சிசுபாலன், ராவணன் இவெல்லாம் உன் திவ்ய மங்கள விக்கிரகத்தை அனுபவிக்க இடம் கொடுத்து அவர்களுக்கும் உன் திருவருள் தந்து அவர்களை உன்னிடம் சேர்த்து கொள்கிறாயே, இது எத்தனை வியப்புக்குரிய மகிழ்ச்சி! பல ஜன்மங்களில் தபம், தியானம், உபாசனம் பண்ணி இருந்தவனுக்குத்தான் பெருமாளிடத்தில் பக்தி உண்டாகும். ஜன்மாந்தர சகசிரேஷு அப்படின்னு பாஞ்சராத்துல சொல்றது. இதுவே பக்தி பண்ணி பரனை அடையவும் பரமபதம் பெறவும் எவ்வளவு நாளாகும், எவ்வளவு டிலே ஆகும் என்பது தெளிவாக தெரியும். அதாவது ஜன்மாந்தர சகசிரேஷு 1000 ஜென்மங்கள் இருந்தாதான் அந்த இது கிடைக்குமா பாக்கியம். இந்த கால விளம்பெல்லாம் நமக்கு ஒத்து வராது, பொறுக்க முடியாது. அவர்களை அப்படி பொறுக்க முடியாமல் இருக்கும் பாகவதோத்தமர்களுடன் கலந்து அவர்களை பின் தன்னுடைய ஜோதிக்கு அழைத்து செல்கிறாய் என்று போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம்.
வைதி நின்னை வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் போர் செய்து நின்ன செற்றத்தீயில் வெந்தவர்க்கும் வந்து உன்னை எய்தலாகும் என்பர்னு திருச்சந்த வருத்தத்துல 111வது பாசுரத்துல திருமேஷி ஆழ்வார் தெரிவிக்கிறார். புகழ்ந்து பாடி பரவிய பக்தருக்கு கிடைப்பது உன்னை உகவாது வைதவர்க்குமோ? ஆழ்வாரும் ஆழ்வானும் தலையில் அடிச்சுக்கிறாட. புகழ்ந்து பாடி யாராவது பக்தர்கள் அவளுக்கு வைகுந்தம் கிடைக்கிறது ஓகே, உன்னை உகவாது வைதவருக்கு கூட நீ கொடுக்குறிய சிசுபாலன் போன்றவர்களுக்கு, உன் மேல விரோதிச்சுண்டு உன்னை வெய்யணும்னு 100 தடவை விஷானே அவனுக்குமா என்று ஆழ்வாரும் ஆழ்வானும் தலையில் அடித்துக் கொள்கிறார்களாம். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ, கேட்பார் சிவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் கேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன். பழம் பகைவன் இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல, திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்ததுமே. எவ்வளவு அழகா அதிமானுஷஸ்தவத்தில் பெருமாளின் அவதார ஆச்சரியங்களை அனுபவித்த கணக்கில் இப்போது சௌஷீல்யம் காருண்யம் எல்லாம் எப்படி பொறுக்க முடியாமல் போகும் அளவுக்கு பகவத் துவேஷிகளுக்கு கூட கொடுக்கிறார் சத்கதியை என்று தெரிவிக்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல 919வது திருநாமத்திலையும் இது வருது. இப்படி ரொம்ப ஆச்சரியமா சம்ஸ்லேஷே பஜதாம் துவரா பரவச காலேன சம்சோத்தியதான் ஆனீய ஸ்வபதே ஸ்வசங்கமகிருதம் சோட்டும் விலம்பம் பத அக்ஷாமியன் சமிணாம் வரோ வரதசன் அன்னாவ தீர்ணோ பவேஹே கிம் நாம துவமஸ்ருதேஷு விதரன் வேஷம் பிரணீஷே துதான். வரதா அருளாளப் பெருமானே, க்ஷமிணாம்பரக பொறுமை நிரம்பியவர்களில் சிறந்தவரான துவம் தேவரீர், பஜதாம் பரமபாகவதர்களுடைய சம்ஸ்லேஷே கலவியில் அவர்களுடன் சேர்வதில், துவரா பரவசகா மிகவும் விரைவுக்கு உட்பட்டு, தான் அந்த பாகவதர்களை காலேன முறைப்படி காலப்போக்கில் சம்சோத்திய திருத்தி பணிகொள்வல், ஸ்வபதே தமது திருவடியில் அல்லது ஸ்ரீவைகுண்டத்தில் ஆனிய சேர்ப்பித்து, ஸ்வசங்கம தமது சேர்க்கையால் கிருத்தம் ஏற்பட்ட விளம்பம் காலதாமத்தை சோடும் பொறுத்து கொள்ள முடியாதவனாய் இந்த மண்ணுலகில் பிறந்த அருளியவராய் ஆவாய். அக்ர அவதீர்ண பவேஹே ஆவாய். போட்டோம் ஆட்டம் அது பரவாயில்ல. கிம் து ஆனால் அசம்ஸ்ரிதேஷு தேவரீரை வந்து அடையாதவர்களிடம், தேவரீரை வந்து அடையவே இல்லை எல்லாரும், அவர்களுக்கும் வேஷம் தேவரீருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை விதரன் அனுபவிக்க பாங்காய் காண்பித்து கொடுத்து, தான் து அவர்களையும் துவம் பிரணீஷே தேவரீர் வரித்து அருள்கிறீரே, தேவரீர் ஆட்கொண்டு அருள்கிறீரே. கிம் நாம பத இது என்ன சொல்றது? வியப்பு. எம்பெருமான் ஒருவரை ஆட்கொள்வதாயின் அவரை திருத்தி பணிகொள்வார். ஏதேனும் ஒரு உபாயத்தில் அவரை மூட்டுவதற்காக ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுத்த வேண்டும். பிறகு கிரமேண ஏதத் தேகாவசானத்தில் அவருக்கு மோட்சம் அளிக்க வேண்டும். இதுக்கு பல நாள் செல்லும். பரம பாகவதரான அவரை அதுவரையில் அடையாததை ஒரு பெரிய இழப்பாய் எம்பெருமான் நினைக்கிறானா. அவரை பாரித்து என்னை முற்றப்பருகினன் லோச்சனாபியாம் பிபன் இவ. விபீஷணன் வந்து சரணாகதி பண்ண உடனே அப்படியே அவர் கண்ணால பருகினாராம். விபீஷணன் கண்ணாலேயே அப்படி ஹி டிராங்க் ஹிம். அப்படி மனைவியை தேடி சுசுர கிரகம் விரையும் புது ஜாமாதாவை போல, மாமனார் வீட்டுக்கு மனைவியை தேடி வரும் புது மாப்பிள்ளை போலையா இந்த மண்ணுலகில் விரைந்து அவதரித்து தமது மனோபீஷ்டத்தை நிறைவேற்றி அருள்கிறார். இது ஒரு விதத்தில் எம்பெருமானின் துவர அதிசயத்தை விளக்குகிறது. அவருடைய மிகவும் விரைவு, அந்த பகவத் ஸ்வராயை நமகான் தெரிவிக்கிறார் பட்டர். அது இருக்கட்டும், இங்கனம் வல்லதான ஏதேனும் ஒரு உபாயத்தில் கூட ஈடுபடாத கம்சன், சிசுபாலன், ஜராசந்தன், ராவணன் முதலியவர்களை தமது வடிவழகாலும் தமது சொல்லாலும் தமது செயலாலும் தமது குணத்தாலும் தமது பொறுமையாலும் இன்று போய் நாளை வா என்று சொல்ல அந்த காருண்யத்தாலும் வீரியத்தாலும் கடைசி நிமிஷத்தில் ஆட்கொண்டு அவர்களையும் காத்தருள்கிறீரே. என்னன்னு சொல்றது? வியக்கிறார். க்ஷமிணாம் வரஹா திருநாமம் ஸ்ரீ சகஸ்ரநாமத்தில் வரா மாதிரி கஜேந்திர மோக்ஷ பிரஸ்தாவத்தில் பட்டரின் பகவத் குண தர்ப்பணத்தில் வருகிறது. பகவத் துவராயை நமகான். அதுதான் உக்ஷா தக்ஷாந்தகஸ்ய
ஸ்கலதி என்ற ஸ்லோகத்தில் ஸ்ரீ சுவாமி தேசிகனும் அதை விரிவாய் எம்பெருமானின் விரைவை அனுசந்தித்து உதவும் இங்கு அனுசந்தேயம், அதை அனுசந்திக்கணும் என்கிறார் ஸ்ரீவத் சங்காச்சார். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. தன்யோஸ்மி.